அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஜூலை 17ஆம் தேதி ஆடி 1 ஆடி மாத பிறப்பு இன்னைக்கு. ஸோ ஆடி முதல் நாள் அன்னைக்கு நம்ம நிலவாசலில் நம்ம கட்ட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆடி மாதம் அப்படின்னா காற்று அதிகமாக வீசக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அப்படின்ற பழமொழியே இருக்குது. காற்றால் எந்த ஒரு நோய் நொடிகளும் நம்ம வீட்டில் அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பொருளை நம்ம நிலவாசலை நம்ம கட்டுறோம். அது வேற ஒன்றுமே இல்லைங்க, வேப்பிலை தான். வேப்பிலை ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது அப்படின்ற நம்பிக்கையும் நம்ம இடத்துல எல்லார்கிட்டையும் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி முதல் தேதிங்க. நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு நோய் தொற்றும் நம்மளை அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த பரிகாரம். இன்றைக்கி நம்ம அம்பாவை நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பூஜை எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். ஆடி முதல் நாள் அன்றைக்கி நம்ம நிலவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம கோலம்லாம் போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு 2 அகல் தீபத்தை நம்ம வேப்பிலை கிடைக்கிறவங்களுக்கு, வேப்பிலை கிடைக்கிற இடத்துல இருக்கிறவங்கன்னா வேப்பிலையை நீங்கள் வாசப்படியில் 2 சைடு வேப்பிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இன்றைக்கி அகல் தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் பெண்களுக்கே உரித்தான மாதங்க. பெண் தெய்வத்திற்குரிதான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அம்மன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க. எல்லா கோவில்லையுமே அம்மன் சந்தோஷமாக வீற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் வீட்டில் இருக்கும் பெண்கள் இன்றைக்கி காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதை மறக்காமல் செஞ்சுருங்க. இந்த வழிபாட்டின் போது உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த 101 ரூபாயை நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கோவிலுக்கு போகும்போது 3 கொத்து வேப்பிலை, 2 விரலி மஞ்சள், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், இந்த 3 பொருட்களையும் எடுத்துகிட்டு போங்க. இந்த பொருளை நீங்கள் அந்த குருக்கள் கிட்ட கொடுத்துட்டு அம்பாள் பாதத்தில் வச்சு நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள். இந்த 3 பொருளையும் திரும்ப வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் உங்களுடைய முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டு வரணும், அதுதான் சிறப்பு. இதை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு உங்களோட பூஜை அறையில் மாலை நேரத்தில் நீங்கள் மீண்டும் குலதெய்வத்துக்கிட்ட அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு அம்பாள் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் வச்சுருங்க. அதை முடிச்சா கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து நிலவாசப்படியில் நீங்கள் கட்டிடுங்க. இதை கட்டும்போது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு 3 தடவை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த முடிச்சை நிலவாசலில் கட்டி வச்சுருங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் நிலவாசலில் தங்கி உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வந்துருவா அப்படிங்கிறதால தான் இது மாதிரி பண்ணுறோம். இந்த ஆடி மாதம் நிறைவடைகிற வரைக்கும் இந்த பொருளை நீங்கள் மாற்றாதீங்க. ஆடி மாதம் முடிகிற நாள் அன்னைக்கு அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு இந்த முடிச்ச கழட்டி கால் படாத இடத்துல போட்டுருங்க. நீர்நிலை இருக்கிறவங்க அந்த நீர்நிலையில் கூட போட்டுடலாம். இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளோட அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கணும். ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் வீட்டிலேயே தங்க இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்குங்க. இதையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே எந்த நோய் நொடியும் அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையையும் அந்த அம்பாள் பார்த்துக்கொள்வாள் என்பதுதான் இந்த ஆன்மீக பரிகாரத்தில் இருக்கக்கூடிய கருத்து. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.